புகழனைத்தும் இறைவனுக்கு. நான் வேட்டையன் இம்ரான் என்ற துணை பெயரோட இம்ரான் சினிமா துறையில், மட்டக்களப்பு சினிமா துறை, தமிழ் சினிமா துறையில் பணிபுரிந்து வந்துட்டுருக்கிறேன். சில்லி சிப்ஸ் ஊடகத்தினால் 3 திரைப்படங்கள் தயாரித்திருக்கிறோம். சில்லி சிப்ஸ் ஊடகத்தின் மூலமாக 3 திரைப்படங்கள்: தங்கைக்கு ஒரு கீதம், யாதவின் அன்பின் பாதை, அன்பின் மினுமினுப்பு. 3 திரைப்படங்களும் ஒரு சமூகம் சார்ந்த திரைப்படமாக தான் அமையப்பட்டுள்ளது. அதில் தங்கைக்கு ஒரு கீதம் ஒரு அண்ணன் தங்கைக்குள்ள உள்ள ஒரு போராட்டம், சமூக போராட்டம். இப்போ சீதனங்கள் அப்படி நிறைய பிரச்சனைகளால் ஒரு அப்பாவை இழந்த ஒரு அண்ணன் வீட்டுக்கு தலைமைத்துவம் இருந்தால் அந்த தலைமைத்துவம் எப்படி இருக்கும், அப்படியான ஒரு சிக்கலை எப்படி முகம் கொடுக்குறாருங்கிற ஒரு விஷயத்தை கருவை சுமந்து வருது. அது மாதிரி யாதவின் அன்பின் பாதை ஒரு ஹேண்டிகேப், கால் இயலாதவரால் சமூகத்தில் இப்போ பொதுவான இடங்களில் போய் அவர் சந்திக்கிற முகம் கொடுக்குற விஷயங்கள், எவ்வளோ விஷயங்கள்ல ஒதுக்கப்படுறாங்க, அப்படியான விஷயங்களை கொண்டு வருகிறது. அதே மாதிரி அன்பின் மினுமினுப்பு, யுத்த காலகட்டத்தில் ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவி ஒரு பெண் குழந்தையோட சமூகத்தில் வாழலி எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும், அதை எப்படி முகம் கொடுத்து தன்னுடைய பிள்ளையை ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வரணும் என்று எவ்வளவு போராட்டம்ங்கிற விஷயத்தை கொண்டு வருகிறது. இப்படியான 3 நல்ல சமூக கருத்து உள்ள படங்களை தான் எதிர்வரும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி விஜயா திரையரங்கில் 4 மணிக்கு திரையிடறதுக்கு தயாராகியுள்ளோம். இதுல 2 திரைப்படங்கள்ல தயாரிப்பு, 3 திரைப்படங்களையும் தயாரிப்பு நிர்வாகியாகும். தங்கைக்கு ஒரு கீதம் திரைப்படத்தில் நான் ஒரு மெயின் லீட் அண்ணன் பாத்திரம் எடுத்து செய்திருக்கிறேன். இப்போ தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால தங்கைக்கு ஒரு கீதத்தின் டைரக்டர் வர கிடைக்கல. தங்கைக்கு ஒரு கீதத்தின் டைரக்டர் கணேசன் புஷ்பகாந்த் அவர்கள் தான் இயக்குனர். அதில் மியூசிக் டைரக்டராக சங்கர்ஜன் செஞ்சிருக்கிறாரு. 2 திரைப்படங்களுக்குமே மியூசிக் டைரக்டர் சங்கர்ஜன், ஒரு திரைப்படத்துக்கு கிசான் மியூசிக் டைரக்டராக செஞ்சிருக்கிறாங்க. அவங்க அறிமுகப்படுத்திக்குவாங்க. இப்போ கொஞ்சம் சமீப காலமாக உள்ள விஷயங்கள், இப்போ முந்தைய காலங்கள் எடுத்துக்க போனால் தென்னிந்திய சினிமா துறைகளுக்கு இருக்கிற வரவேற்பு நம்ம ஒரு படைப்புகளுக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் வரவேற்புகள் வருகுது, ஒரு நம்பிக்கை வருகுது, நம்ம சினிமாவை ஒரு மேலோங்கி கொண்டு போகலாம். இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த ஸ்லாங் பிரச்சனை ஒன்று இருந்துச்சு, மட்டக்களப்பு ஸ்லாங் அண்டா, ஜெஃப்னா ஸ்லாங் அண்டா, அது படத்தை பார்க்குறேன், அதை என்னத்தை பார்க்குறேன், இந்த மாதிரி. அதெல்லாம் தாண்டி இப்போ சிறந்த கதைகள், சிறந்த நடிகர்களை கூட பார்க்குறாங்க. இல்லை, சிறந்த கதைகள், நல்ல விஷயத்த சொல்கிறாங்க, நல்ல நல்ல டைரக்டர்மார் புதுமையை அறிமுகமாகறாங்க. அவங்க நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க, நிறைய விஷயங்களை நம்முடைய மக்கள் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுபோல வளமையா இதுவரைக்கும் தந்த ஆதரவையும் எங்களுடைய திரைப்படத்துக்கும் தரணும் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி. சவால்கள் அதுக்கு போனா இப்ப நிறைய சவால்களை சந்திச்சிருக்கிறேன். ஏன்டா பொது இடங்கள்ல இப்ப சில அரச சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், இப்படியான இடங்களுக்கெல்லாம் அப்ரூவல் எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது தென்னிந்திய சினிமா மாதிரி இப்போ நாங்கள் ஒரு பெரிய ஒரு ரோட்டை பிளாக் பண்ணி பாசிங் ரோட் போட்டு வாங்கி அப்படியெல்லாம் செய்யக்கூடிய சூழல்கள் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் கொஞ்சம் இல்லை. அந்த அப்ரூவல் எடுக்க இயலாது. இப்போ நிறைய எடுத்து இப்போ சாதாரணமாக ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு சீன் ஒன்று எடுக்க போகிற மாட்டதுக்காக இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டை பிளாக் பண்ணி வாங்கி எடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக, அந்த பெரிய ஒரு ரீதியாக நம்மளுக்குரிய பணம் ஒதுக்கப்படுற தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து. இப்போ தயாரிப்பு நிறுவனம் இங்கே பொறுத்தவரையிலையும் ஒரு லாபகரத்தை எதிர்பார்த்து இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் இப்போ முன் வரலை. இலங்கைய சினிமாவை பொறுத்தவரையில இங்கேயும் நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ், நல்ல ஆக்டர்ஸ், நல்ல எடிட்டர்ஸ், அப்படி எல்லா வகையாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள முன் கொண்டு வரணும், வெளிக்கொண்டு வரணும். இந்திய திரைப்படங்களுக்கு நிகரானவங்க இருக்கிறாங்க, அவங்கள வெளிக்கொண்டு வரணும் என்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னோக்கி வராங்க இப்போ உள்ள தயாரிப்பாளர்கள். லாபகரத்தை எதிர்பார்க்குற அளவுக்கு இப்போ உள்ள சினிமாக்கள் அந்த அளவுக்கு இன்னும் வரலை. வர்த்தக ரீதியாக போகுது, அந்த அளவுக்கு இன்னும் வரலை. சவால்கள் அதை தாண்டி நிறைய சவால்கள் இருக்குதுங்க. அப்படின்றா பொது இடங்கள்ல எடுக்க போற இடத்துல பப்ளிக் இஷ்யூகள் இருக்குது. அப்படியான இடங்கள்ல எல்லாம் சில ஒரு பாத்திரங்கள் எல்லாம் கஷ்டமா தான் போகுது. அதை தாண்டி தான் அதை கொண்டு வந்திருக்கோம், இந்த படைப்புகள் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். அது மாதிரி காலநிலைகள், இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். குறிப்பாக இந்த 3 திரைப்படமுமே ஒரு ½ அன் ஹவருக்குள்ள உள்ள திரைப்படம் மாதிரி தான் அமையப்பட்டிருக்கு, பேலன்ஸ் பண்ணியிருக்கிறோம். 3 திரைப்படம் சேர்ந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள அந்த திரைப்படம் அமையப்பட்ட மாதிரி இருக்குது. இதுக்கு காலையில் சுமார் ஒரு வருகிற காலங்கள் பிடிச்சிருக்குது. 3 திரைப்படங்களை நாங்கள் முடிச்செடுக்கிறதுக்கு, படப்பிடிப்புகள், மற்ற டெக்னிக்கல் வேலைகள் எல்லாமே முடிச்செடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு காலம் எடுத்திருக்குது. மக்கள்கிட்ட முதல்ல நன்றியை தெரிஞ்சுக்கிற இந்த ஊடக உறவுகளுக்கு நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். எங்களோட விஷயங்களை வெளிக்கொண்டு போறதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி இன்னைக்கு தென்னிந்திய திரைப்படங்களுக்கு நீங்க கொடுக்குற வரவேற்பு, ஆறுதலை, அதே மாதிரி நம்ம கலைஞர்கள், நம்மோட படைப்பு, அது நம்ம ஊரு படைப்பு, இதுகளுக்கும் முக்கியமா நீங்க ஆதரவு தாங்க, எங்களையும் அதை ஒரு மேலோங்கி கொண்டு போங்க.
வணக்கம், என் பேர் சந்திரகுமார் ஜனிதன். அன்பின் மினுமினுப்பு என்ற திரைப்படத்தில் இயக்குனர் நான். இப்போ ப்ரொடக்ஷன் கேட் இம்ரானா சொன்ன போல் வந்து 3 திரைப்படம் வந்து நவம்பர் 2ஆம் தேதி விஜயா திரையரங்கில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 3 திரைப்படத்துலேயும் வந்து அன்பின் மினுமினுப்புன்னு சொல்கிற திரைப்படம் வந்து இப்போ நான் என்னை வந்து ஒரு இயக்குனராக வந்து முதல் படைப்பு. அந்த முதல் படைப்புக்கான ஒரு சான்ஸை தந்தவர் வந்து ப்ரொடியூசர் வந்து விஷ்ணுஜன் அண்ணா. விஷ்ணுஜன் அண்ணாக்கும் இம்ரான் அண்ணாக்கும் வந்து நான் நன்றி கூறதுக்கு பெரிய ஒரு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு இளம் வயதில் இருக்கிற ஒரு இயக்குனர்களை வந்து மேலே கொண்டு வரணும், அவங்களோட படைப்புகள் அவங்களோட சிந்தனைகளை வந்து ஒரு படைப்பாக தெரியப்படுத்தணும்னு சொல்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற வீதம் வந்து இங்கே குறைவு. ஏதோ ஒரு கதையை எடுத்துகிட்டு போனால் அதுக்கு வந்து பண ரீதியான பிரச்சனைகளோ இல்லை நடிகர்கள் எடுக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகள் வந்து கூட. அந்த பிரச்சனைகளுக்காகவே சில வந்து கதையை எழுதிட்டு அதை எப்படி மூவ் பண்ணுறேன்னு தெரியாமல் வந்து அப்படியே அடங்கி போயிடுவாங்க. அப்படி இருக்கக்குள்ள எனக்கு திடீரென்று வந்த சான்ஸ் தான் இப்போ தெரியும். இப்போ நான் ஒரு நிறைய படங்களில் வந்து உதவி இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருக்கக்குள்ள இன்னும் இயக்குனராக நீ ஏன் வரல, உன்கிட்ட இருக்கிற கதையை வந்து ஏன் வெளிப்படுத்தலை, அதை நீ சொல்லு என்று சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு தந்தவர் விஷ்ணுஜன் அண்ணா. இப்போ அப்படிதான் இந்த படம் வந்து அன்பின் மினுமினுப்புன்றது வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அதில் ஃபர்தராக வந்து இப்போ நாங்கள் வந்து படத்துல ஸ்கிரிப்ட் எழுதி அவர் ப்ரொடியூசர் வந்து இங்கே இருக்கிறபடியா யூஎஸ்ஏல இருக்கிறபடியா எங்களுக்கான தொடர்பாடலே வந்து அதிகாலையெல்லாம் இடம்பெறும். அது வந்து இப்போ நாங்கள் ஒரு 2-3 மணிக்கு தான் கால் பண்ணி கதைப்போம். அண்ணா இப்படித்தான் இப்படித்தான் நடிகர்கள் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் என்று சொல்லி அவர் ஐடியா எடுக்கிறது வந்து அந்த அதிகாலை டைம்ல. அப்படித்தான் எங்களோட அனுபவம் வந்து ஸ்டார்ட் ஆகுன இந்த படத்துல. இப்போ எனக்கு இந்த படத்துல பெரிய ஒரு சவால்களாக இருந்த இது வந்து நடிகர் தெரிவு. ஏனென்றா நான் படம் கதை எழுதக்குள்ளேயே வந்து யோசிச்சது வந்து இப்போ மட்டக்களப்பில் இருக்கிற இப்போ எல்லாரும் வந்து இப்போ ஏதோ ஒரு படத்துல வந்து முகத்தை காட்டி கொண்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு படைப்புல வந்து அடிக்கடி ஒரே ஆக்டர்ஸ் வந்து மாறி மாறி நடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள இப்போ எந்த படைப்புல வந்து நான் வந்து வேறொரு ஆர்டிஸ்டை வந்து எடுத்துக்கொள்ளணும், வெளியிடங்கள்ல இருந்து நடிக்க வச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த கதைக்கும் வந்து அப்படி ஒரு இது ஒன்று தேவைப்பட்டது. அப்படி இருக்கக்குள்ள நான் ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து எனக்கு ஒரு 2-3 நடிகர்ஸ்மார் வந்து இப்படி இந்த கேரக்டர் வந்து நடிக்கிறதுக்கு தன்னை தியாகம் பண்ணணும். இப்போ நான் சொல்ற அந்த கதாபாத்திரத்தை ஃபர்ஸ்ட் அவங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்போ ஒரு இயக்குனரா வந்து நான் என்ன எழுதியிருந்தாலும் நான் சொல்றத வந்து விளங்கி எடுத்து ஒரு நடிகராவோ நடிகையாவோ வந்து தான் வந்து இன்னும் ஒரு எனக்கு இயக்குனருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து நடிகர் பண்ணணும். அந்த ரீதியா வந்து நான் எதிர்பார்க்காம கிடைச்ச ஒரு ஆள் தான் வந்து நடிகை ராசிகாக்கா வந்து அவ கொஞ்சம் அந்த நேரில் கண்டா அடிக்கடி நான் சொல்றேன். நான் காரணம் என்னன்னா அந்த படப்பிடிப்பு காலப்பகுதியில் வந்து கடுமையா அவங்கள போட்டு பாடுபடுத்திட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவட ஸ்கின் டோனையே நாங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ சடனாக வந்து கேட்கலாம், ஏன் இப்போ ஸ்கின் டோனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த ஸ்கின் டோனுக்கு ஒரு ஆக்கள் இங்கே எடுக்கலான்னு கேட்கலாம். அப்படி இல்லை, எங்களுக்கு வந்து இந்த கதைக்கு வந்து எனக்கு ஒரு புதால எடுத்து அந்த இடத்துல வந்து நடிக்க வச்சு நடிப்பு பழக்கி அவங்கள விளங்க வச்சு அந்த கதாபாத்திரத்தை அப்படியே ஒரு இதை வந்து இல்லாம நான் நினைச்சது வந்து ஏற்கனவே ஃபீல்டில் இருக்கிறவங்க இப்போ ஒரு இயக்குனரா சொன்னதை வந்து விளங்கி எடுத்து செய்யக்கூடிய ஒரு நடிகை தான் தேவை என்று நான் நினைச்சேன். அந்த ரீதியெல்லாம் வந்து ராசிகாவை தெரிவு செஞ்சாங்க. அதுக்கு ஏற்ற போல அவட ஒரு இயக்குனரா நான் கேட்டதை விட எனக்கு வந்து 100% அவட நடிப்பால வந்து என்ன ஆச்சரியப்படுத்திருக்கிறாவோ நிறைய சீன்கள்ல. அதெல்லாம் நீங்க இப்ப திரையரங்குல பார்க்கக்குள்ள ஒரு ஆடியன்ஸுக்கு விளங்கும். ஆடியன்ஸ்ட நான் சொல்றது வந்து இப்ப எல்லா திரைப்படங்களை போல எந்த படம் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இல்லை. எந்த படம் வந்து கமர்ஷியல் இல்லை, அதை நான் தெளிவா சொல்லணும். நான் யோசிச்சது வந்து ஒரு யுத்த காலத்துக்கு பின்னுக்கு நடக்கிற ஒரு ஹஸ்பண்ட் இழந்த பிள்ளைக்கு ஒரு அப்பா இல்லாத ஒரு விதவை பெண் வந்து எப்படி தண்ட மகளை வளர்க்குறாங்க என்ற இந்த சமூகத்துல என்னென்ன சவால்கள் அவங்க எதிர்கொள்றாங்கன்ற ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பு.
இப்போ அப்படி ஒரு கதை தான் என்ற கதை. இப்போ இதுக்குள்ள பாட்டு இல்லையா, கமர்ஷியல் இப்படி இதா இருக்கி, ஏன் இவங்க நடக்கிறாங்க, ஏன் இவங்க ஓடுறாங்கன்ற அந்த ஒரு இது வந்து இல்லாம ஒரு யதார்த்த சினிமாவை நீங்க பார்க்கணும். இப்ப நம்மட வீட்டுக்கு இப்ப யுத்த காலத்துக்கு பிறகு ஒரு அப்பா இல்லாம ஒரு பெண் வந்து பிள்ளை எப்படி வளர்க்குறாவு, என்னென்ன ஒரு சமுதாயத்துல வந்து ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொன்னா என்ன பிரச்சனைகள் வரும் வந்து நார்மலா வந்து எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் கடந்து அவ எப்படி வாராவுன்றதுதான் கதை. அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் நான் இந்த படத்தை எல்லாரும் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு இயக்குனரா நான் நடிகர் தெரிவு எல்லாம் சரி. இப்ப இந்த படம் படப்பிடிப்பு தளத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு நாங்க வந்து அதோட படம் முடிய போறது இல்லை. அதுக்கு பிறகுதான் நிறைய வேலைகள் இருக்கு. அந்த ரீதியில வந்து எனக்கு வந்து படப்பிடிப்பு தளத்துல நான் மறந்துட்டேன், மன்னிக்கணும். இப்ப எல்லாரும் வந்து எனக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரென்தா இருந்தது என்னன்னா, எல்லாரும் வந்து எந்த வயதில் இருக்கிறவங்களாவே வந்து எனக்கு அமைஞ்சிட்டாங்க. எடிட்டரா இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், அடுத்தது சங்கர்ஜன் அண்ணா மியூசிக் டைரக்டர். அது எந்த வயது இல்லை, ஆனாலும் ஒரு ஃப்ரெண்டா ஒரு அண்ணனா அப்படித்தான் நாங்க பழகிறது, கதைக்கிறது. என்ன ஒன்றாலும் டிரெக்டா நான் அவர்கிட்ட அண்ணா இப்படித்தான் இருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீடமும் அவர் எல்லாமே நாங்க வந்து கேஷுவலா கதைக்கிறபடி எனக்கு அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்களாகவும் இப்போ நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இருக்கிறபடியே எனக்கு அந்த படத்துல வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இல்லை சார்ல்ஸ் வந்து கேமராமேன் வந்து டிஓபி வந்து சிறப்பாக செய்திருக்கிறார். அதை நீங்க பார்த்துட்டு நீங்க படத்தை பார்த்துட்டு நீங்க பாராட்டுக்கள் அவருக்கு நிறைய குவியும்னு நான் நம்புறேன். அடுத்து அதே போல எடிட்டர் நண்பன் திருமகேந்திரன் அவரும் அவருடைய வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார். அவங்களோட மியூசிக் டைரக்டர் சங்கர்ஜன் அண்ணா. இப்ப இவங்க சங்கர்ஜனோட மியூசிக் நீங்க எல்லாரும் இப்ப நான் சொன்ன இந்த கதைக்களத்துக்கு மியூசிக் சேரக்குள்ள என்ன ஃபீல் வரும்ன்றதை நீங்க நவம்பர் 2 வந்து விஜயா திரையரங்குல பார்க்கலாம். அதை போல நடிச்ச நடிகைகள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து அந்த இடங்கள்ல நிறைய நாங்க எங்களுக்கு வந்து காலநிலை வந்து கடும் பிரச்சனையா போயிட்டு உன்னிச்சு அவுட் ஏரியாலாம் நாங்க ஷூட்டிங் எடுத்தனாங்க. அந்த ஷூட் ஸ்பாட்ல வந்து மழை வந்த டைம்ல வந்து அங்கத்தைய பக்கத்து வீட்டுக்கார ஆட்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அந்த இடத்தை தந்த ஒரு ஐயா அவருக்கும் நன்றி சொல்லணும். நிறைய பேருக்கு கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்றது. யாரையாவது மறந்துருந்தா மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். இதுதான் எங்களோட அன்பின் மினுமினுப்புன்ற ஒரு படத்தை நீங்க எந்த கண்ணோட்டத்துல வந்து பார்க்கணும்ன்றது இதை வந்து நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஒரு யதார்த்த சினிமாவை கொண்டாடுவோம். எல்லா மட்டக்களப்புல வந்து எல்லா படத்துக்கும் வந்து வரவேற்பு வந்து நான் பார்த்த வரையில வந்து கூடிக்கொண்டான் போகுது. அதை போல எங்கட இந்த 3 திரைப்படங்களுக்கும் வந்து ஆடியன்ஸா வந்து பார்வையிட்டு நிறைகளை மட்டும் சொல்லாம குறைகளையும் சேர்த்து சொல்லுங்க. இப்ப என்ன போல ஒரு முதல் படைப்பு எடுத்து நான் வச்சுட்டு நான் பார்த்துட்டு இருக்கல நிறைகளை மட்டும் சொல்லி வாழ்த்திட்டு சும்மா போனா இதுதான் என்ற அந்த ஒரு இது வந்து அப்படியே இது செஞ்சிடும். எனக்கு அப்படி இல்லாம நிறைகள் மட்டும் இல்லாம குறைகளையும் சேர்த்து சொல்லக்குள்ள ஒரு முதல் படைப்புக்கு பிறகு வந்து அடுத்த படைப்போண்டு நான் யோசிக்கக்குள்ள அந்த குறைகளையும் நிவர்த்தி செஞ்சு ஒரு சிறந்த ஒரு இயக்குனர் ஆகுறதுக்கான வழி வந்து எனக்கு ஒரு விரிந்த பாதையா இருக்கும். அதைத்தான் நம்புறேன். நிறைய குறைகளை கேட்கறதுக்கு நான் நவம்பர் 2 விஜயா திரையரங்குல காத்திருப்பேன். எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சீரியல் மத்தியிலே இப்ப நான் சொன்னதான் இப்ப கமர்ஷியல் படம் இப்ப நார்மலா வந்து திரையரங்குல படம் போட போறாங்கன்னே நாங்க இவ்வளவு அமௌண்ட் டிக்கெட் கொடுத்து வாரோம். தென்னிந்திய சினிமாவில் வந்து பாட்டு இருக்கு, ஃபைட் இருக்கு அப்படின்னு இல்லாம இப்ப நம்மளோட யதார்த்த சினிமா இப்ப எங்களை வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல நடக்கிற ஒரு நிகழ்வு அதை போல இந்த யுத்தத்துக்கு பிறகு நடந்த ஒரு இதுல வந்து ஒரு குடும்பம் வந்து என்ன கஷ்டப்படுதுன்றதை தான் நான் காட்டியிருக்கிறேன். அப்ப ஏதோ அவங்களுக்கு நடந்ததா வந்து அவங்க நினைச்சிட்டு இருந்து பார்த்தா அந்த வலியும் அந்த உணர்வும் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா விளங்கும் என்று நான் நம்புறேன். அந்த கண்ணோட்டத்துல மட்டும் வந்து பாருங்க. வணக்கம், நான் இயக்குனர் கிஷான். ஆனால் அதாவது யாதவின் அன்பின் பாதை அந்த திரைப்படத்தில் வந்து நான் ஒரு இசையமைப்பாளராக பணியாற்றியிருக்கிறேன். இசையமைப்பாளராக இங்கே நிறைய பேர் நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. உதாரணமாக சொல்லணும், நம்மளோட தம்பி சங்கர்ஜன் எல்லாம் இருக்குது இங்கே பக்கத்துலேயே. அதால் இந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
யாதவின் அன்பின் பாதை வந்து ஜனா மகேந்திரன் அவருடைய இயக்கத்துல உருவாயினது. இந்த படம் முழுக்க முழுக்க வந்து பெரிகல் பகுதியை வந்து மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இதுல மெயின் கேரக்டரா நடிச்சிருக்கிறது குஜேந்தன். நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் அந்த படத்துல. அதே சமயத்துல வந்து இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபரா ஆர்ஜே நிலு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ப்ரிவியூ ஷோ, முதலாவது ஷோ போட்ட இடத்துல நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கிடைச்சிது. அந்த அதாவது அது அந்த அந்த ப்ரிவியூ ஷோ பார்த்தாக்கள் முழுக்க முழுக்க வந்து ஆர்டிஸ்ட் அண்ட் டிரெக்டர்ஸ் தான் பார்த்தது. அதுல வந்து நல்ல கமெண்ட்ஸ் கிடைச்சிது. அதே கமெண்ட்ஸ் வந்து திரையரங்கத்திலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்துல ஜனமேந்திரனாக்கு வந்து இது 4வது படம். இந்த படம் வந்து ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி சம்பந்தமான ஒரு படம். இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து சமூகத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்றத வந்து இன்னும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலன்றத கொஞ்சம் தெளிவா சொல்ல முயற்சி செய்திருக்கிறாங்க. இந்த படம் சுமார் 20 நிமிஷத்துக்கு மேல இயங்கும் இந்த படம் திரையரங்கத்துல. ஸோ 3 படத்துல இதுவும் ஒரு படம். ஸோ நவம்பர் 2ஆம் தேதி இந்த படத்தை வந்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது இதுவும் தம்பி சொன்ன மாதிரி தான் கமர்ஷியல் டைப்ல இருக்காது. நீங்க எதிர்பார்க்கறது வந்து கமர்ஷியல் சினிமாவாக இருந்தா அது இது இல்லை. ஆனால் யதார்த்தமான சினிமா பார்க்கணும்னு ஆசைப்படுற ரசிகர்கள், உண்மையான கதைக்களத்தை நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற ஃபீல் குட்டா இருக்கும். அதே நேரத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு படங்கள் தான் இந்த 3 படங்களும். அதுல இந்த 3 படத்துல ஒரு படம் யாதவின் அன்பின் பாதை இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஏஜே சங்கர்ஜன். நான் இசையமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எதிர்வரும் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி மட்டக்களப்பு விஜயா திரையரங்கத்தில் வந்து வெளியிட போகிற 3 படங்களில் அன்பின் மினுமினுப்பு மற்றும் இலங்கையின் தங்கை கோர்க்கிரன் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளராக நான் பணியாற்றியிருக்கிறேன். அதை தாண்டி யாதவின் அன்பின் பாதைன்னு சொல்கிற இன்னொரு படமும் நாங்கள் திரையிடுறோம். மொத்தமாக 3 திரைப்படங்களை நாங்கள் திரையிடுறோம். 3 திரைப்படங்களும் சமூக கருத்துக்களை சுமந்து வர திரைப்படங்களாக இருக்குது. அதில் வந்து 2 திரைப்படத்துக்கு நான் பணியாற்றுகிறதுல எனக்கு சந்தோஷம். அந்த வாய்ப்பை வழங்கின இயக்குனர் ஜனிதனுக்கும், அன்பின் மின்மினிப்பு இயக்குனர், அதே போன்று மற்ற இலங்கையின் தங்கை கோர்சி கீதத்தினுடைய இயக்குனர் புஷ்பகாந்த் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு தயாரிப்பை வழங்கிய விஷ்ணுஜன் அண்ணா, அதே போன்று தயாரிப்பு முகாமையாளர் இம்ரான் அண்ணாவுக்கு நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முதல் இந்த நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்மளோட இலங்கை தமிழ் சினிமா வந்து முன்னைய காலகட்டத்தை விட இப்போ நிறைய வளர்ந்து வந்து கொண்டிருக்கு. நிறைய படங்கள் வந்து நம்மளோட சைட்லேருந்து நிறைய படங்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்க. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முதல் பார்த்தோம்னு சொன்னால் 1, 2 படங்கள், அதுவும் நம்மளோட இடங்களில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹோலை புக் பண்ணி அதை ஒரு ப்ரொஜெக்டில் ஸ்க்ரீன் பண்ணி கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கொண்டு ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி தான் அவ்வளோ காலமும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய படங்களுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் முதலே விட ஒப்பிட்ட அளவில் கொஞ்சம் தயாரிப்பாளர்கள் வந்து நம்மளுக்கு கலையை கொஞ்சம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க. என்ன சொன்னால், அவங்களுக்கு தெரியும் இந்த காசு போடுற காசு வந்து திருப்பி வர போகிறோம் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு இந்த கலையின் மீது இருக்கிற ஒரு 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 அக்கறை இவங்களை கொண்டு எங்கேயாவது வெளியில் கொண்டு சேர்க்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி வந்து அவங்க இப்படி நம்மளை போல கலைஞர்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள வந்து இப்போ தென்னிந்திய சினிமாவுக்கு அந்த நம்மளோட சினிமாவே ஒப்பிட முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க பல காலத்தொட்டே வந்து சினிமா துறையில் வந்து அவங்க மேலோங்கி இருக்கிறாங்க. நம்மளோட இலங்கையில் கூட அவங்களோட படம் தான் நம்ம இங்கே வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ திடீரென்று எடுத்த உடனே நம்மளோட படங்களையும் அவங்களோட படங்களையும் ஒப்பிடவே முடியாது. ஏனென்றால் நம்மளோட தொழில்நுட்பம் வந்து அவங்களுக்கு போக முடியாது. ஆனால் கடந்த காலத்தை விட இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஓரளவுக்கு நம்ம வளர்ந்து இருக்கிறோம். நம்மளோட தொழில்நுட்பங்கள் வந்து வந்திருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற கேமராவிலேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து, நம்ம பண்ணுற மியூசிக்லேருந்து எல்லாமே வந்து பழைய இதை விட கொஞ்சம் நம்ம முன்னேறி இருக்கிறோம். ஆனால் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு படம் இப்போ நாங்கள் எங்களோட படத்தை பார்க்க வர்றது வந்து நீங்கள் ஒரு இந்திய போன மாதம் ரிலீஸ் ஆன ஏதோ ஒரு படத்தில் அந்த மாதிரி தான் இருக்க போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வர போகிறது இல்லை. ஏன்னாட்டா எங்களோட படம் அப்படி இருக்க போகாது. யார் சொன்னாலும் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்காது. அதுக்குரிய அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அத்தனை கோடியில் செலவழித்து அத்தனை மாதிரி அவ்வளோ
எக்யூப்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. நாங்கள் எங்கள்ட்ட இருக்க வளங்களை குறிப்பிட்ட ஒரு இதை வச்சுக்கொண்டு நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அந்த அளவில் இருக்காது. ஆனால் இவ்வளோ காலம் பண்ணதை விட நாங்கள் புதுசாக ஒரு படி மேலே மேலே பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ இப்போ இருக்கிற 3 படங்களும் வந்து 3ல் 2 படம் வந்து ஃபுல்லாகவே என்ன சொல்ற ஒரு யதார்த்தமான ஒரு ஆர்ட் கேட்டகரிக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு படங்கள். மற்றது வந்து ஆர்ட் படமா இருக்கும், அதுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு கமர்ஷியல், அதை கொஞ்சம் பார ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் சின்னதா ஒரு பாட்டோட சேர்ந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஃபுல்லா கமர்ஷியலுக்குள்ள இருக்காது, பாட்டோட சேர்ந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுகளோட கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ 3 படங்களும் வந்து சமூக கருத்தை தான் ஏந்தி வருது. ஒன்று வந்து முதலாவது படம் யாதவி நண்பன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வந்து சமூகத்தில் எதிர்நோக்கிற பிரச்சனையை பற்றி சொல்ற ஒரு படமா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையின் தங்கைக்கு ஒரு விதம் வந்து ஒரு குடும்பத்துல வந்து தந்தை இழந்த ஒரு அண்ணா வந்து ஒரு தலைமை தாங்கி வந்து அந்த ஒரு தங்கச்சி அந்த ஒரு குடும்பத்தை எப்படி வழிநடத்தி கொண்டு வர்றாரு, அதுக்கு இடையில எவ்வளவு பிரச்சனைகள் வருது, அந்த தங்கச்சிக்கு எவ்வளவு பிரச்சனை வருது, அவங்க எப்படி அந்த சமூகத்துல அவங்க எதிர்நோக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரி தாங்கி வர ஒரு படம் வந்து. அடுத்தது 3வது வந்து அன்பின் மின்மின் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு யுத்த காலத்துல தன் கணவனை இழந்த ஒரு மனைவி வந்து அவட பிள்ளைய எப்படி அவ வளர்க்கப்படுறா, அதுக்கு பிறகு அந்த சமூகத்துல எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்நோக்குறா, அதை தாண்டி அந்த பிள்ளைய வளர்த்து ஒரு பெரிய ஆளா எப்படி கொண்டு வர்றதுக்கு இடையில எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, அவ்வளவு ஃபேஸ் பண்றான்ற சம்பந்தமான 3மே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சமூக பொறுப்போட நாங்க இந்த படத்தை கொண்டு வரோம். ஒரு ஒரு முற்று முழுதாகவே ஒரு கொமர்ஷியல் வர்த்தக சினிமாவுக்குள்ள இல்லாம இதுக்குள்ள ஒரு சமூகத்துக்கு நாங்க கொண்டு வர சமூகத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்ன்ற ஒரு ரீதியில கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து நான் இப்படி பணியாற்றிருக்கேன்னு சொல்றதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதோட நீங்க கட்டாயம் வந்து எப்பவுமே எங்களோட படத்துல வாரத்துக்கு வந்து ஆரம்பத்துல வந்த படங்களுக்கு வந்து சொல்ல போனா ஒரு நம்மளை சார்ந்தாக்கள் மட்டுமே வந்து நம்மள படத்துகளை வந்து பார்த்துருக்காங்க. ஆனா இப்போ வந்து ஏன் அப்படின்னு சொன்னா முதல் வந்து ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாம் நம்மளை சூழ்ந்த ஒரு அரங்கத்துல அப்படித்தான் ரிலீஸ் பண்ணியிருப்போம் ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு. இப்போ வந்து நம்ம ரிலீஸ் ஆகுறது என்றாலே வந்து ஒரு திரையரங்கத்துல ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கு. இப்போ முதல் இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா முதல்ல வந்து திரையரங்கம் கிடைக்கிறன்றதே பெரிய விஷயம். இப்போ கூட அப்படி என்ன சிக்கல் இருக்கு, ஆனாலும் அதை தாண்டி ரிலீஸ் ஆகி கொண்டிருக்குன்னு சொல்லக்குள்ள அப்ப நம்ம ஒரு திரையரங்கத்தை கடந்து செல்லக்குள்ள வந்து நீங்க அந்த படம் இன்றைக்கு ரிலீஸ் ஆகுன்னு சொன்னா நம்ம படத்துல போஸ்டர்ஸ் வந்து நீங்க அதில் காணலாம். ஸோ அதுவே நம்மளோட பெரிய ஒரு வளர்ச்சியா பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து நீங்க எங்களோட படத்தை வந்து பார்க்கக்குள்ளதான் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்ப நம்ம இந்த படத்தை வந்து நீங்க எங்களை பார்க்காம விட்டீங்கன்னு சொன்னா அடுத்த படம் செய்யறதுக்குரிய ப்ரொடியூசர் வந்து அதை முன் பெற மாட்டாரு. அந்த படத்துக்கு வந்து ஒரு ஆதரவு வந்திருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சாக்களை தவிர இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க வந்து எங்களை அந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா தான் அடுத்த கட்டம் அந்த தயாரிப்பாளருக்கு வந்து நம்ம இன்னும் புது புது கதைகளை வந்து சொல்லணும்னு தோணும். அதை போல தென்னிந்தியாவில இருந்து வர படங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில இருந்து வர படங்கள் தமிழ் படங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவான ஒரு கமர்ஷியல் டைப்ல வருதுன்னு சொன்னா இப்ப நம்ம ஏரியாவில இருந்து வரக்குள்ள படங்கள் வந்து நம்ம ஏரியா சார்ந்த பிரச்சனைகளையும் கொண்டு வரும். இப்ப நம்ம இதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நம்ம யுத்த காலத்தை உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு உதாரணத்தை எடுத்தோம்னா கூட அந்த காலகட்டத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. இப்ப சமூகத்துல இப்ப நம்ம ஒரு மட்டக்களப்பு சினிமாவில் வந்து வருன்னு சொன்னா மட்டக்களப்புல எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம இங்க காணப்படுது. அந்த பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இந்த திரையரங்கத்துல நாங்க கொண்டு படத்தை ரிலீஸ் பண்ணக்குள்ள. நீங்க இந்த படத்தை எங்களுக்கு வந்து பார்த்தா மட்டும்தான் நாங்க அடுத்த கட்டம் இந்த எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இந்த படங்கள் மூலமா நாங்க வெளிப்படுத்த முடியும். ஸோ அதுக்காக தான் நாங்க கேட்டுக்கொள்றோம். தயவு செய்து எங்களை படத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிங்கன்னு சொன்னா அடுத்தடுத்த படங்கள் புதுசான கதைகளோட சமூக பொறுப்போடையும் சரி, உங்களை ஒரு 4 படம் சமூக பொறுப்போட வருதுன்னா ஒரு படம் வந்து நீங்க அந்த வந்துட்டு போறதுக்குரிய ஒரு என்ன சொல்றேன் ஒரு என்டர்டைன்மெண்டான படங்களை கொண்டு வரது கமர்ஷியல் டைப்ல கூட நாங்க வரலாம். ஸோ அது நீங்க தார ஆதரவுலாம் எங்களுக்கு அது அமைஞ்சிருக்கு. ஸோ எங்களோட படத்தை கட்டாயம் வந்து பார்த்து உங்களை ஆதரவை தெரிவிங்க. அதோட கட்டாயம் வந்து இது இப்ப உதாரணத்துக்கு ஒரு சொன்ன மாதிரி இவருக்கு அது முதலாவது படமா இருந்தா நீங்க அந்த படத்துல இந்த படத்துல இவர் இந்த விஷயம் செஞ்சிருக்காரு, இந்த விஷயம் நீங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா தானே அவர் அடுத்த படம் எடுக்கக்குள்ள அந்த படத்தை அவர் எழுதக்குள்ளேயே அவர் வந்து ஓகே இதுல நம்ம போன முறை இதுல பிளவிட்டு இருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் இதை ஏதாச்சும் செஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி அடுத்தடுத்து அவர் அப்டேட் ஆக ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ நீங்க கட்டாயம் வந்து நாங்க எடுக்கிற படங்களை நீங்க குறைகளை சுட்டி காட்டக்குள்ள நாங்க அடுத்தடுத்த படங்களை வந்து நாங்க மேல் கொண்டு வரதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும். கட்டாயம் உங்களோட சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.